எல்லாருக்கும் நல்லபடியா முறை அறுவை சிகிச்சை லேசர் முறையில ஊசி இல்லாம கட்டு இல்லாம தையல் இல்லாம ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுத்தாச்சு. என்னுடைய கடமையை நான் கிளியரா செஞ்சேன். இனிமேல் நீங்க உங்க கண்களை ஆபரேஷனுக்கு அப்புறம் நல்லா மருந்து போட்டு சில முக்கியமான ஒரு இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வந்து கண்ணை வந்து மருந்து போட்டு நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் ஆயுசுக்கு எந்த தொந்தரவும் வராது. ஸோ நேற்று எல்லாருக்கும் ஆபரேஷன் பண்ணிட்டு மருந்து விட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு திருப்பி நீங்க வாங்க, ரைட்டா? இப்போ முக்கியமா மருந்து வந்து ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து மருந்து போடணும். 30 நாள் 45 நாள் வரைக்கும் நீங்க கண்டிப்பாக மருந்தை வந்து நீங்க கண்டிப்பாக சரி. சுருட்டு மருந்து இருக்கு, இது எப்படி ஓபன் பண்ணியாச்சு. எப்படி ஓபன் பண்ணுறீங்களா? ஒரு பின்னு கொடுக்குமா? பின்னு இருக்கா? அம்மா பாருங்க எவ்வளோ வேகமாக கழட்டுறாங்க பாருங்க. பின்னை போடலாமா? போடலாமா? அவ்வளோதான், கண்ணு கெட்டு போயிடும். பின்னில் என்ன இருக்கும்? கொடுங்க சார் அந்த பின்னில் என்ன இருக்கும்? அச்சாரு பாருங்க பாயிண்ட். துரு பிடிச்சிருக்கும். இந்த துரு வந்து இப்போ நீங்கள் ஓட்டை போட்டிங்கன்னா அந்த துரு என்ன ஆகும்? கண்ணுக்குள்ளே போகும். அப்புறம் அந்த மருந்தை நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? யாரை பிடிப்பீங்க? டாக்டர் அடிச்சு வச்சு ஆஸ்பத்திரி காலி பண்ணுவீங்க. டாக்டர் என்ன தப்பு பண்ணா இருப்பான்? இது சொல்லாதது தப்பாக இருக்கலாம், புரியுதா? ஸோ உஷாரா சார், நான் இப்போ சொல்லக்கூடியது ஒவ்வொரு விஷயமும் விளையாட்டா இல்லை, கதை மாதிரி சொல்கிறேன். ஜஸ்ட் காதில் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு ரொம்ப சிறப்பாகும். ஸோ கண்டிப்பாக மருந்தை பின்னு மூலியமாவோ இல்லை வேற ஒரு ஊசி மூலியமாவோ திறக்கக்கூடாது. அந்த இதுலேயே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நல்லா டைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இப்போ மருந்து விடுறதுக்கு ரெடி. ஓகேங்களா? ரைட். இப்போ நீங்கள் வந்து அம்மாவுக்கு வீட்டில் இருந்து நீங்கள் போடுறீங்க, ஆஃபீஸ் போகணும். அம்மாவே போட்டுக்கிடலாமா தனியாக? தன்னைத்தானே தனியாக மருந்து போடக்கூடாது. கண்டிப்பாக கூட ஒருத்தர், அம்மா கூட இருந்த பாப்பாவோ இல்லை ஐயா உங்களுக்கு ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் தான் மருந்து போடணும். அதே மாதிரி உக்காந்துட்டு போடக்கூடாது, படுத்துக்கிட்டு தான் போடணும். சுயமாக நம்மளே இப்படி எடுத்து கண்ணில் போட்டுக்கிட்டோம்னு சொன்னால் கண்ணில் மருந்து விழுந்துச்சா விழலையான்னு நமக்கு தெரியாது. அதனால் கண்டிப்பாக நம்ம யாரோ ஒருத்தர் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். நம்ம படுத்துங்க. மருந்தை எப்படி போடணும்? இப்படி கண்ணை வந்து எடுத்துட்டு போடக்கூடாது. எப்படி பிடிக்கணும்? இந்த பெருவிரலை வச்சுக்கிட்டு படுத்துக்குமா. மாஸ்க் எடுத்துக்க பிவி. பாருங்கள், இந்த பெருவிரலை வச்சு கண் இமைய மேலே பாருங்க, இப்படி வந்து கண்ணை முடிக்கணும். இந்த பக்கம் இப்படி வந்து இப்படி திறக்கக்கூடாது. கண்ணை வந்து இந்த பெருவிரல் வச்சு கீழிமைய மேலே பாருங்க. கண்ணை மூடிங்கம்மா. 2 கண்ணு நல்லா மூடியே இருங்க, திறக்கக்கூடாது. ஒரு சொட்டு போடணும். நல்லா வேலை செய்யுதுன்னு ஒரு 3-4 சொட்டு போடலாமா? கண்ணினுடைய கொள்ளளவு வந்து ஒரு சொட்டு தான். நீங்கள் ஒரு சொட்டு போட்டால் கண்ணுக்குள்ளே இருக்கும். நீங்கள் 2-3 சொட்டு போட்டிங்கன்னா அந்த 2வது சொட்டு 3வது சொட்டு என்ன பண்ணுன்னா அந்த 1வது சொட்டையும் இழுத்துட்டு எல்லா சொட்டும் கீழே வேணும். நான் நல்லா மருந்து போட்டேன் சார், வேலை செய்யலைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கண்ணுடைய கொள்ளளவு ஒரு சொட்டு தான், ஒரு சொட்டு மட்டும்தான் போடணும். ஒன்று. அதே மாதிரி கண்ணை மூடிட்டு 5 நிமிஷம் அப்படி மூடி இருக்கணும். இந்த 1.5 கண்ணில் இப்படி இந்த திறக்கிறதுலாம் கூடாது. சரியா? கண்ணை நல்லா மூடிக்கிட்டு 5 நிமிஷம் கண்ணை திடமாக இந்த மாதிரி மூடிடும். அதே மாதிரி இன்னொரு சிறப்பான ஒரு தப்பு என்ன மக்கள் செய்கிறாங்கன்னா, அப்படி ஒரு புளி புளிஞ்சிடுறாங்க, ஜூஸ் புளிகிற மாதிரி. அப்போ என்ன ஆகுது? அந்த மருந்தெல்லாம் கண்ணுக்கு வெளியில், அப்போ மருந்து வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ரைட். ஒரு அதே மாதிரி எடுத்து முடித்த உடனே சொட்டு மருந்து போட்டுட்டு இதை வந்து நல்லா சிறப்பாக இப்படி மூடி ஒரு ஓரமாக வச்சிடணும். இந்த குழந்தைங்க இருப்பாங்க, வீட்டில் ஆடு மாடு இருக்கும், நீங்கள் பாட்டுக்கு கீழே போட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க அதை எடுத்துகிட்டு போய் அங்கே எங்கன்னா விளையாட செய்ய இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்லா மூடி வச்சு டப்பாக்குள்ளே போட்டுக்கணும். சரி, இப்போ ஆப்ரேஷன் பண்ண அடுத்த நாள்லேருந்து மருந்து எப்படி போடுவீங்க? 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா போட்டால் போதுமானது. காலையில் 7 மணிக்கு போடுங்க. 7, 10, 1, 4, 7, 10 முடிஞ்சு போச்சு. நைட்டு பூரா ஒரு சிலர் முழிச்சிருந்து மருந்து போடுறாங்க. 3 மணி நேரம், நைட்டு 12 மணிக்கு 2 மணிக்கு அவசியமே இல்லை. காலையில் 7 மணிக்கு ஆரம்பிங்க. 7, 10, 1, 4, 7, 10 முடிஞ்சு போச்சு.
கூட இருக்கிறவங்களும் முழிச்சிருந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களும் எடுத்துகிட்டு போட வேண்டிய. மொதல் வாரம் 6 வேலை, 2வது வாரம் 4 வேலை, 3வது வாரம் 3 வேலை, அதுக்கடுத்த வாரம் 2 வேலை 1 வேலை. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மருந்தை வந்து குறைச்சிக்கிட்டு நீங்கள் முடிச்சிடணும். இது 1. 2வது, இந்த மருந்து எங்கன்னா தூரத்துலேருந்து வர்றவங்க எக்ஸ்ட்ரா கூட ஒன்று வாங்கிட்டு கூட நீங்கள் போயிடலாம். 2வது வாரத்திலிருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு மருந்தும் ஒரு ஆயின்மெண்ட்டும் கொடுப்போம். அந்த மருந்து இதே மாதிரி 4 வாரத்துக்கு காலையில் ஒரு சொட்டும் நைட் ஒரு சொட்டும் போடணும். ஆயின்மெண்ட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ரெப்பையை இப்படி இழுத்து விட்டுட்டு அப்படி கண்ணில் போட்டுக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் தூங்கிடலாம். சரியா? ஸோ 2வது வாரத்திலிருந்து இன்னொரு சொட்டு மருந்து ஒரு ஆயின்மெண்ட்டும் நம்ம. இப்போது இவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார். சார் வந்து 7 தடவை 6 தடவை போட சொல்லிக்கிறாரு. ரைட், ஒரேடி 6 சொட்டு போட்டு போயிடுறது கிடையாது. காலையில் சாப்பிட்ணும், மத்தியானமும் சாப்பிட்ணும், நைட்டும் சாப்பிட்ணும். 3 வேளைக்கு சேர்ந்து ஒரே வேளையில் சாப்பிட்றோமா? புரியுதுங்களா? வேலை நிமித்தமாக நம்ம அட் டைமில் போட்டுடலாம், நல்லா வேலை செய்யும். இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் மக்கள் வந்து செய்யக்கூடிய தவறுகள். அதை தான் நாங்கள் சுட்டி காட்டி இப்படி போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஸோ அந்தந்த வேலைக்கு பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். செடிக்கு தண்ணி விட்டால் வேறு வரையும் ஊறுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி மருந்து ஊறணும். ஊறினா தான் அந்த மருந்து சிறப்பாக வேலை செய்யும். சில பேர் கண்ணில் போட்டவுடனே நல்ல எரிச்சல் இருக்கும். அந்த எரிச்சல் தான் என்னன்னா அப்போ தான் கண்ணுக்கு உள்ளே போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ கண்ணை மூடிட்டு 5 நிமிஷம் அந்த மாதிரி உக்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு எந்திரிக்கலாம், உட்காரலாம், போகலாம், வரலாம், செய்யலாம். எந்த பிரச்சனையும். இது வந்து கண்ணுக்கு பட்டான உண்டான மருந்து. ரைட்டா? சரி, சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா மருந்து கொடுப்போம். கண்ணில் நீர் கோத்துருக்குது, கண்ணில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அதை வந்து நாங்கள் எப்படி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரா மருந்து கண்ணில் விடுற மருந்து கொடுக்கலாம், இல்லை ஓரல் டேப்லெட்ஸாவோ இல்லை மாத்திரையாவோ கூட நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? ரைட். இது இல்லாமல் மற்ற உடம்பு உபாதைகளுக்கு நீங்கள் வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க இல்லையா? பிபி இருக்குது சார், ப்ரெஷர் இருக்குது சார், எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது சார், எனக்கு முட்டி வலி இருக்குது சார், நான் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது சார், இந்த மாத்திரைலாம் சாப்பிட்லாமா? தாராளமாக கண்டிப்பாக நீங்கள் அந்த மருந்தெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் உட்கொள்ளணும். முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுக்கு சில சமயம் நாங்கள் என்ன பண்ணுவோம், சுகர் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுக்கோசரம் எக்ஸ்ட்ரா சுகர் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுப்போம். அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு உங்கள் உடம்பு டாக்டர்கிட்ட பிபி சுகருக்கு உண்டான அந்த மாத்திரை நீங்கள் ரெகுலராக எடுக்கிறீங்களா, என்ன தொந்தரவு இருக்கோ அந்த மருந்தெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கள, அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். இது இல்லாமல் ஒரு வாரம் கழித்து காய்ச்சல் வருது சார், வயிற்றால போயிடுச்சு சார், கொஞ்சம் இடுப்பு வலியாக இருக்குது சார், அதுக்கு மாத்திரை சாப்பிட்லாமா? தாராளமாக நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க என்ன மாத்திரைகள் கொடுக்குறாங்களோ நீங்கள் தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? ரைட். அடுத்து உணவு. என்னென்ன உணவு சாப்பிடலாம் சார்? வெஜிடேரியன். நெஞ்சு உட்காருங்களாமா? நெஞ்சு உட்காருங்க. ரைட். அடுத்து உணவு. உணவு வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் சாப்பிடலாம். வெஜிடேரியனாக இருந்தாலும் சாப்பிடலாம், நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தாராளமாக சாப்பிடலாம். சில பேர் கேட்குறாங்க, சார் முறுக்கு சீடை சாப்பிட்டா இந்த பல்லு அசைவில் லென்ஸ் நவுந்துருமா, இது நல்லா எலும்பெல்லாம் கடித்து சாப்பிட்லாமா? தாராளமாக நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். இந்த மசாலா கலந்த ஐட்டம் வந்து இந்த ஃபஸ்ட்டு 1 வாரத்துக்கு மட்டும் வேண்டாம். ஏன்னா சில சமயம் வாந்தி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எனக்கு இன்றைக்கே பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குதுன்னா தாராளமாக சாப்பிட்லாம். தனியாக சாப்பிடாதீங்க, எனக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. சரியா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ உணவு பழக்கத்தை பொறுத்தவரையும் நீங்கள் சீடையோ முறுக்கோ என்ன வேணாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். ரைட். அடுத்து டிவி பார்க்கலாமா? தாராளமாக டிவி பார்க்கலாம். இன்றைக்கே டிவி பார்க்கலாம். சரியா? ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு சீரியலில் இன்னொரு சீரியல் ஒரு நாள் விட்டாவே எந்த மாமியாருக்கு எந்த மருமக வெடி வைக்கிறான்னு நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் எங்களுக்கு அந்த குற்ற உணர்வு நாங்கள் வைக்கிறதே இல்லை. தாராளமாக இன்றைக்கே போய் நீங்கள் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் என்ன பார்க்குறீங்க, நல்லதை எதுவும் காட்டுறதில்ல, இருந்தாலும் நீங்கள் பார்க்குறீங்க, தாராளமாக நீங்கள் டிவியை பாருங்கள், சீரியலை விடாமல் பாருங்கள். அதில் இருக்கிற நல்லதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும். சரி, அதனால் டாக்டர் வீட்டு போன ஆப்ரேஷன் பண்ணோம், 1 மாதத்துக்கு டிவி பார்க்காம போயிட்டு அங்கே என்ன சீரியல் ஓடுதுன்னே தெரியலங்கிற ஒரு பிரச்சனையும் நாங்கள் கொடுக்கறதில்ல. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வச்சுருக்கிறதெல்லாம் அதிநவீன முறையில் லேசர் முறையில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய எக்ஸ்பிரஸ் கண்புரை அறுவை சிகிச்சை. சரிங்களா? அந்த நவீனம் வர்றனால நம்ம வந்து இயற்கையாக நம்மளுடைய வேலையை நம்ம எவ்வளோ சீக்கிரம் செய்கிறதுக்கு நம்ம அதனால தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு அருமையான லென்ஸ் வச்சுருக்கிறனால தான் நீங்கள் அடுத்த நாளே உங்களுக்கு எல்லா வேலையும் செய்யக்கூடிய அளவில் தான் நம்ம அதை செஞ்சு கொடுத்துருக்கோம். அந்த காலத்தில் எங்கள் அப்பா வந்து 1984 ஆப்ரேஷன் பண்ணுறப்போ ஒரு அம்மாவை 4 பேர் தூக்கிட்டு போவாங்க பாத்ரூமுக்கு. அப்படி ஏன்னா லென்ஸ் நவுந்துடக்கூடாதாம்மா. இன்றைக்கி டெக்னாலஜி அப்படியா இருக்குது?
வரீங்க, கண்ணை திறக்கிறீங்க, உள்ளே போகிறீங்க, 10 நிமிஷத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, வரீங்க, நீங்கள் 4 பேரை பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போகலாம். அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இயற்கையாக சார் இன்றைக்கி நீங்கள் நாளைக்கு வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை எல்லாமே என்ன வேணாலும் நீங்கள் நேற்றே செஞ்சுட்டார். சூப்பர். நேற்றே செஞ்சுட்டார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அந்த டெக்னாலஜி அவ்வளோ தூரம் நவீனமயமாக்கப்படுறதுனால தான் நம்ம இயற்கையாக நம்ம எந்த வேலை நம்ம சீக்கிரம் செய்யணுமோ அந்த வேலைக்கு நம்ம தாராளமாக நம்ம வந்து சீக்கிரம் செய்யணும். சரிங்களா? ரைட். அடுத்து கண்ணாடி, ஒரு கண்ணாடி கொடுக்குறோம்ல, அதை கொடுங்க. இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டே இருக்கணுமா? இந்த கண்ணாடி அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக பார்த்துக்கிறாங்க எல்லாருமே. அதை உடஞ்சி போச்சுன்னா ரொம்ப பேஜார் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாதுகாப்புக்கு உண்டான கண்ணாடி. இது ஒரு பவர் கண்ணாடி அல்ல. முதல்ல அதை மனசில் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கீங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியில் வீட்டுக்கு போகிற வரையும் பிபி கண்ணாடியை போட்டுன்னு போகணும். அவ்வளோதான். அதே மாதிரி வீட்டில் இருந்து ஆஸ்பத்திரிக்கு வர்றப்பையும் கண்ணாடியை போட்டுக்கிட்டு வரணும். அப்போ என்ன அர்த்தம்? தூசி டஸ்ட்டில் நம்ம வந்து பாதுகாத்துக்கிறதுக்கோசரம் தான் இந்த கண்ணாடி. இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு போன உடனே பொழுதுனைக்கும் போட்டுக்கிட்டு நீங்கள் அதை எப்பயுமே தூங்குறப்பவும் குளிக்கிறப்பவும் மருந்து போடுறப்பவும் போட்டுன்னு படுத்துன்னு இருக்கிறது பிரயோஜனமே கிடையாது. இது சொன்னால் ஜனம் கேட்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணுது? இதை போட்டுக்கிட்டு இங்கே ஒரு கவுரு வேற கட்டி கரெக்ட் பண்ணி இழுத்து வச்சு அது சொன்னால் நான் கண்ணாடி போட்டுருந்தோம், அதில் ஒரு திருப்தி பட்டுக்கிறாங்க. டிவி பார்க்கலாம், கண்ணாடி போட்டுட்டு பார்க்கலாம். இந்த கண்ணாடி வந்து பாதுகாப்பான கண்ணாடி, சேஃப்டி ப்ரொடெக்ஷன், அவ்வளோதான். மற்றபடி இதில் பார்த்தா டிவி சரியாக தெரியாது. அதனால் நீங்கள் தயவுசெய்து இதை வந்து வெளியில் வர்றப்போ செய்கிறப்போ மட்டும் நீங்கள் போட்டுக்கங்க. அப்புறம் ஜனம் இன்னொரு கேள்வி கேட்குறது என்னென்னா, என்ன சார் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன், கருப்பு கண்ணாடி கொடுக்காம நீ வெள்ளை கண்ணாடி கொடுத்துருக்கிறியே, இது உனக்கே நியாயமா அப்படின்னு ஜனம் கேட்குது. நான் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? இதுக்கு என்ன பதில்னா, முகாமில் பண்ணிக்கிறப்போ ஊசி போட்டு நம்ம செய்கிறனால, தையல் போட்டு சில சமயம் பண்ணுறனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு உண்டான ஒரு மருந்தை வந்து கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மருந்து என்ன ஆகும்னா பாப்பா வந்து பெருசாகிடும். அப்போ கண்ணு கூசும். கண்ணு கூசக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அவங்க கருப்பு கண்ணாடி போட்டு அனுப்புவாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி ஊசி இல்லாமல், தையல் இல்லாமல், கட்டு இல்லாமல் நம்ம பண்ணுறனால அந்த மருந்து நம்ம உபயோகிக்கிறது இல்லை. அதனால் கண்ணு கூசாது. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த கருப்பு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு, என்னப்பா இவ்வளோ செலவு பண்ணி உனக்கு ஒரு கருப்பு கண்ணாடி தான் போட்டுருக்குறாங்க, கொடுக்காம போயிட்டாங்களா, உனக்கு வெள்ளை கண்ணாடி கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க அப்படின்னு மனசில் நினச்சிங்கன்னா பேஜார் படாதீங்க. இந்த காரணத்துக்கோசரம் தான் நம்ம ஒயிட் கண்ணாடி கொடுக்குறோம். இப்போ சாயங்காலத்தில் வீட்டுக்குள்ளேயே எடுத்துக்குவோம். சாயங்காலத்தில் இருட்டாக இருக்கும், நம்ம ரூமில் இருப்போம். இந்த கருப்பு கண்ணாடி போட்டு நடக்க முடியுமா? கீழே விழுந்துருவோம். ஸோ கண்ணாடி வெள்ளை கண்ணாடி தான் போடணும். அதுவும் வீட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வீட்டில் தாராளமாக கழட்டி வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம், செய்யலாம், போகலாம். அது என்னன்னா, அந்த கருப்பு கண்ணாடி போட்டால் அவர் கலைஞர் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவர் ஹாப்பியாக 3 மாதம் 4 மாதம் கவுரோடு அட்டாச் பண்ணி அவர் போட்டுக்கினா தான் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதனால் கரெக்ட். ஸோ அதனால் கருப்பு லாஜிக்கலாக நம்ம பேசணும் சார். அதாவது ஒரு யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு நமக்கு என்ன பயனுங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஸோ அதனால் நமக்கு கருப்பு கண்ணாடி வேண்டாம் சார். இந்த வெள்ளை கண்ணாடியை தாராளமாக நீங்கள் போடலாம். ஆமாம், இது போட்டுக்கலாம் சார். இதுவே இன்னும் 2-3 நாள் ஆச்சுன்னா உங்களுக்கு இங்கே ஸ்க்ராச்சஸ் எல்லாம் விழுந்துடும். உடனே பயந்துக்காதீங்க, என்னடா இது, அது அவ்வளோதான். இதோடைய லைஃபே 1 வீக் 10 days. அதே மாதிரி 10 நாள் கழிச்சு உடஞ்சி போச்சுன்னா சார் எனக்கு இன்னொரு கண்ணாடின்னு காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. தூக்கி போட்டு நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக நீங்கள் ரைட். அடுத்து குளிக்கிறது. இதுதான் சான்ஸ்ன்னு யாரும் குளிக்காமல் இருக்கக்கூடாது, அதுவும் சொல்லிடுறேன். ரைட்டா? கழுத்துக்கு கீழே டெய்லி தாராளமாக குளிச்சிக்கலாம். 15 நாள் கழித்து நீங்கள் தலைக்கு குளிக்கிறது, சீக்கா போடுறது, செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக ஷாம்பு போட்டு நீங்கள் தாராளமாக குளிச்சிக்கலாம். அடுத்த கொஸ்டின் வருது, நான் அழகாக தெரியணும், இளமையாக தெரியணும், எனக்கு வந்து டை அடிக்கலாமா? ரைட், தாராளமாக அடிச்சுக்கங்க. கண்ணில் வந்து இந்த டை சம்மந்தப்பட்ட ஒரு திரவங்கள் வந்து கண்ணில் படாமல் இருக்கட்டும். தாராளமாக நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ணிக்கலாம், குளிச்சிக்கலாம், ஷேவிங் பண்ணி, ஆம்பளைங்க ஷேவிங் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் குளிக்கிறது செய்கிறது பண்ணிக்கலாம். தினமும் குளிக்கிறப்போ இதுக்கு கீழே குளிச்சுக்கிங்க. கண் வந்து உங்களுக்கு வந்து கண்ணில் வந்து தண்ணி படக்கூடாது, கண்ணில் தூசி படக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாமே செய்ய சொல்லிட்டோம். 2 விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன? கண்ணில் தூசி படக்கூடாது, கண்ணில் தண்ணி படக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற கிருமி வந்து தாக்கிடும். இது எத்தனை நாளைக்கு? ஒரு 20 நாள்லேருந்து ஒரு 30 நாள் வரை நீங்கள் நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதெல்லாம் 1 மாதம் கழித்து நீங்கள் குளிச்சிக்கலாம். அப்புறம் கண்ணில் ஒரு சிலருக்கு சிவப்பாக இருக்கும், எரிச்சல் இருக்கும், உறுத்தல் இருக்கும், தண்ணி வடியும்.
இதெல்லாம் ஒரு வாரம் 10 நாளைக்கு இருக்கும். அப்புறம் புண்ணு ஆற 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த எரிச்சல் உறுத்தல் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஐயா நீங்கள் சொன்னீங்க இல்லையா கண் ஒரு மாதிரி சரியாக போயிடும். கொஞ்சம் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன கோடு போட்டு ஒரு கீரல் போட்டு விழுந்தாவே எத்தனை நாள் ஆகுது புண்ணு ஆடுறதுக்கு? 15 நாள் ஆகுது. ஒரு சிலருக்கு 2 நாள் ஆறிடும், ஒரு சிலருக்கு 10 நாள் ஆறிடும், இன்னொருத்தருக்கு 15 நாள் ஆகி ஆறாமல் இருக்கும். ஸோ இது அவங்கவுங்க ஒரு உடம்பு வாக பொறுத்தது. ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரைட். அடுத்து முக்கியமான விஷயம் செல்ஃப் விஷன் டெஸ்டிங். இப்போ உங்களுக்கு இன்னைக்கு நான் எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டேன், கண் பார்வையை பார்த்து அனுப்பிச்சிட்டேன். நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண் பார்வையில் நீங்களே எப்படி சுயமாக உங்கள் கண்ணை பரிசோதனை பண்ணுறது? வீட்டில் இப்படி அம்மா உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எதிர்க்க நம்ம ஒரு சாமி படமோ இல்லை ஒரு கேலண்டரோ இல்லை ஒரு கடிகாரமோ இருக்கும் இல்லையா, அதை ஆப்ரேஷன் வலது கண்ணை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் இடது கண் ஆப்ரேஷன் பண்ணாத கண்ணை மூடிட்டு பண்ண கண்ணை திறந்துக்கிட்டு நீங்கள் அந்த இதை நீங்கள் பாருங்கள், டெய்லி பாருங்கள். அப்படி பார்க்குற நல்லா தெரியும். ஒரு நாளைக்கு 4 வேளை சுயமாக உங்கள் கண்ணை நீங்களே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? இப்போ ஒரு சாமி படம் இருக்குதா, வெங்கடேச பெருமாள் சாமி படம் இருக்குதா, இந்த கண்ணை மூடிங்க. பெருமாள் கிளியராக தெரிகிறாரு. காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை. அந்த மாதிரி சுயமாக நீங்களே அதை பரிசோதனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அது கிளியராக தெரியுது. நேற்று இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. ரைட். இன்னைக்கு இருந்த மாதிரி தான் நாளைக்கு இருந்துச்சு. ரைட். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வீட்டில் இருக்கிறப்பவே உங்களுக்கே நம்ம கண்ணு நன்றாக தெரியுது, எந்த குறைபாடும் இல்லை, நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நீங்களே அதை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று. ஒரு சிலருக்கு ரொம்ப முத்தி போனவங்களுக்கு கண்ணில் நீர் கோத்திருக்கும். கண்ணில் ஒரு மாதிரி ஒரு அந்த ஏன்னா அந்த புறையை உடைக்க முடியாமல் நீர் கோத்துரும். அதுக்கு நாங்கள் ஸ்பெஷலான மருந்து கொடுத்து அனுப்புவோம். அப்போ அவங்களும் என்னென்னா இன்னைக்கு டே 1 நல்லா இருக்கு, ரைட், டே 2 டே 3 கண்டிப்பாக நேற்றுக்கு இன்னைக்கு பெட்ரு, இன்னைக்கு நாளைக்கு பெட்ரு. அவங்களே நீங்களே அதை சுயமாக நீங்கள் கண்ணை அந்த டெஸ்ட் பார்த்து நீங்கள் பரிசோதனை செய்ய நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் இது பண்ணிக்கலாம். திடீரென்று கண் பார்வை குறைந்தாலோ, திடீர்னு கண்ணு ரொம்ப செவந்துருச்சோ, திடீர்னு ஒரு மாதிரி வழக்கத்துக்கு மாறாக வித்தியாசமாக இருக்குது, வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, பார்வை குறைஞ்சிருச்சு, அந்த மாதிரின்னா யோசனையே பண்ணாமல் உடனடியாக கிளம்பி வந்துடணும். நல்லா திருப்பியும் சொல்கிறேன். திடீர்னு கண் பார்வை குறைந்தாலோ, திடீர்னு வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப கண்ணில் வலி ஏற்படுது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே கிளம்பி வந்துடுறது பெட்டர். 5 நாள் கழிச்சு வர சொல்லியிருந்தோம் சார், நாங்கள் 5 நாள் கழிச்சு வரோம், அப்படி கிடையாது. 2வது நாளே அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் உடனே நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி வந்துடணும். இந்த மாதிரி 100% வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தப்பு ஞாபகம் வரணும். நான் சொன்னது ஞாபகம் வரணும். டாக்டர் உடனடியாக உங்களுக்கு வர சொல்லியிருக்காருங்கிறத ஞாபகம் வரணும். இது 1. 2வது, உங்கள் கேஷீட்லேயே நாங்கள் ஐயா சொன்ன மாதிரி எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பரில் தேங்க்யூ சார், இந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பரில் என்ன கொடுத்துருக்கோம்னா, அங்கே பாருங்கள், அறுவை சிகிச்சை செய்து கண்ணில் திடீரென பார்வை குறைந்தாலோ, வலி ஏற்பட்டாலோ, கண் சிவந்து போனாலோ உடனே கண் மருத்துவரை அணுகவும் கடைசி லைன் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் இங்கே வந்துடணும். வீட்டில் இருந்து இந்த வைத்தியத்தையே பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம்னா ஃபோன் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் தயவுசெய்து அதுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன மருந்து வேணுமோ நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ரைட். அப்புறம் இதுதான் எங்களுடைய ஆஸ்பத்திரியோடைய ஃபைல். இது எதுக்கு நம்ம கொடுக்குறோம்? என்ன ஆப்ரேஷன் செஞ்சீங்க, எப்போ பண்ணோம், என்ன முறையில் பண்ணியிருக்கோம், என்ன லென்ஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்தியன் லென்ஸ் வச்சுருப்போம், சுமாரான ஃபாரின் லென்ஸ் வச்சுருப்போம், ஒரிஜினல் ஃபாரின் லென்ஸ் வச்சுருப்போம். அது எந்தெந்த அமௌண்ட்டில் வாங்கணும் எல்லாமே அதுக்கு உண்டான அனைத்து விளக்க உரையும் இந்த லென்ஸில் தான் இருக்குது. இதுதான் உங்களுடைய மெயின். இதை என்ன பண்ணணும்? பத்திரமா வீட்டில் போய் வச்சுக்கணும். அடுத்த கண்ணுக்கு வர்றப்போ இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த லென்ஸ் பாருங்கள், ஐயா முதலே வச்சுருக்கிறாரு. ஸோ அடுத்த கண்ணுக்கு வர்றப்போ அதுக்கு என்ன லென்ஸ் வச்சுருக்கோம், என்ன ஏதுங்கிற எங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். இன்னொன்று, ஆஸ்பத்திரி சைடில் எதுவுமே கொடுக்கல சார், நாங்கள் செஞ்சுட்டோம்னா இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது. ஸோ எல்லாமே கொடுத்தாங்க சாருங்கிற ஒரு நிறைவு எங்கள் ஆஸ்பத்திரி நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் இதை கொடுக்குறோம். ரைட். இப்போது உங்களுக்கு இந்த லென்ஸ் தான் ஒரிஜினல் ஃபாரின் லென்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? என் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில், எங்கள் அப்பா மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில், இந்த ஆஸ்பத்திரி மேலே இருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் இத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு வச்ச லென்ஸு ஃபாரின் லென்ஸ் தான் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஸோ கம்பெனியே, அந்த லென்ஸ் கம்பெனியே என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் லென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு, LIC, லென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு அப்படிங்கிற ஒரு
கார்டை வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, என்ன பண்ணுறாங்க, அதோட சீரியல் நம்பர் போட்டு அதுக்கு ஒரு கேரண்டி கார்டு போட்டு கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு லென்ஸுக்கும் ஒவ்வொரு கேரண்டி கார்டு உண்டு. இதை பார்த்தீங்களா? இந்த கேரண்டி கார்டில் என்ன மாதிரி மேக்கு, அமெரிக்கன் மேக்கா, இந்தியன் மேக்கா, என்ன பவரு, என்ன எல்லா விவரங்களும் இதில் இருக்கும். அதோட பார்கோட் ஸ்டிக்கரும் இருக்கும். அந்த பார்கோட் ஸ்டிக்கர் அப்போ என்ன அர்த்தம், அது இல்லாமல் இதில் இணையதள எண்ணும் இருக்கும், இதில் டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணணும்னு சொன்னால் அந்த இணையதளத்துலையும் இந்த டோல் ஃப்ரீ நம்பர்லையும் எந்த லென்ஸ் எங்கே அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஃபாரின் லென்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ எங்கே யார் இம்போர்ட்டரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து நம்மக்கிட்ட வருதுன்றதுக்கு உண்டான அத்தாச்சு. இது நீங்கள் கேட்கல என்கிட்ட, என்ன லென்ஸு சார் வச்சுருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கல, இது நானாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம ஆஸ்பத்திரி எப்படி நம்ம சிறந்ததாக நம்ம பண்ணுறோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த பார்கோடும் இந்த ஸ்டிக்கரும் இந்த இதுதான் இந்த லென்ஸ் வச்சுருக்காங்கங்கிறது உண்டான ஒரு அடையாளம். ஸோ இதில் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் பின்னாடி என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு விளக்க உரையும் இருக்கும். நீங்கள் இதையும் பார்க்கலாம். இதெல்லாம் யாரும் படிக்கிறதுக்கு பொறுமை இல்லைங்கிறனால தான் நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்லி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி இதோடைய சிறப்பு அம்சத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். ரைட். அதாவது ஒரு டெத்தோ இல்லை ஏதோ ஒரு மனசு கஷ்டமாக இருந்தாலோ அழுவலாமா? உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியுமா? அதனால் அழுந்துருங்க. அழுவுறதுனால ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் வந்து லென்ஸ் விளையிறோம், லென்ஸ் மாறிடும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் வந்து அழுது தீர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ரொம்ப பேஜார் பண்ணிக்க வேண்டாம், அவ்வளோதான். ரைட். இது ஒரு காமனான கொஸ்டின். ரெண்டாவது, யோகா செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிலர். யோகா நார்மலான யோகா செய்யலாம். கண்ணுக்கு அழுத்தம் கொடுக்கும்படியாக நீங்கள் யோகா எதுவும் செய்ய வேண்டாம். சிரசாசனம்னு சொல்லுவாங்க, தலைகீழ நிற்கிறது. ஒரு ஐயா கேட்டார், 89 வயசு தாத்தா, ஆப்ரேஷன். ஐயா நாளைக்கு செய்யலாமான்னாரு. ஐயா நீங்கள் யோகா செய்கிறதே பெரிய விஷயம், இதில் சிரசாசனம் செய்கிறீங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். பட் அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மாதத்துக்கு வேண்டாம். மற்றபடி நீங்கள் வாக்கிங் போகிறீங்களா, மேலே மொட்டை மாடியில் வாக்கிங் போகிறீங்களா, தாராளமாக நீங்கள் நடந்து போங்க, யோகா செய்யுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், செய்யுங்க. அதெல்லாம் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் அடுத்த வெயிட் சார் தூக்கலாம் சார், தப்பு ஒன்று கிடையாது. உங்களால் முடிஞ்சது வெயிட் தூக்கலாம். இந்த இப்போ ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி வந்து தலையில் தான் வச்சுட்டு தூக்கிட்டு போகணுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ ஒரு வாரம் 10 நாள் கழித்து தாராளமாக நீங்கள் மூட்டை தூக்கி நீங்கள் செய்யலாம் சார். கண்ணில் அப்போ கண்ணாடி போட்டுக்க வேண்டியதான், தூசி கீசி படாத மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் தொந்தரவு இல்லை. அதாவது ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன், கண்ணில் லென்ஸ் வச்சாச்சு, கண்ணாடி போடணுமா? நன்றாக தெரிஞ்சுக்கங்க, 2 விதமான லென்ஸ் இருக்குது. மோனோஃபோக்கல் லென்ஸ்ன்னு இருக்குது, மல்டிஃபோக்கல் லென்ஸ்ன்னு இருக்குது. இந்த மோனோஃபோக்கல் லென்ஸில் ஏதோ ஒரு பார்வைக்கு தான் நம்ம வந்து சரி செஞ்சு கொடுக்க முடியும். ஒன்று தூர பார்வைக்கு, இல்லை கிட்ட பார்வைக்கு. இப்போ சராசரியாக எல்லாருக்குமே நாங்கள் தூர பார்வைக்கு தான் நாங்கள் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கிட்ட பார்வை, புஸ்தகமோ ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஐயா சொல்கிற மாதிரி ஒரு மொபைலோ இதெல்லாம் பார்த்தா சரியாக தெரியாது. என்னடா டாக்டர் சார் சூப்பராக பேசினார், எல்லாம் செஞ்சார், மொபைலில் இருக்கிற எழுத்தே தெரியாதுன்னு வருத்தப்படாதீங்க. ஏதோ ஒரு பார்வை தான் இயற்கையை ஆண்டவன் படித்ததே அப்படித்தான். ஒன்று ஒரு பார்வை தூர பார்வை படிக்கலாம், இல்லை கிட்ட பார்வை படிக்கலாம். ஸோ தூர பார்வைக்கு உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்ட பார்வைக்கு குரான் வாசிக்கணும், மொபைல் பார்க்கணும், இல்லை ஏதோ ஒரு பத்திரிக்கை பார்க்கணும், எழுதணும், செய்யணும்னா நீங்கள் ஒரு 15 நாள் கழித்து நான் ஒரு கண்ணாடி கொடுப்பேன். அந்த கண்ணாடியை படிக்கிறப்ப செய்கிறப்போ இந்த மாதிரி வேலைகள் வர்றப்போ மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டு மற்ற நேரம் நீங்கள் கரட்டி வச்சிடலாம். நீங்கள் எழுதலாம், செய்யலாம், போகலாம். இன்னிலிருந்தே நீங்கள் படிக்கலாம், போகலாம், செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த கண்ணாடி ஒரு 15 நாள், ஏன்னா 15 நாள் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்ணினுடைய பவர் வந்து ஒரு ஸ்டெடி ஆகும். ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் 15 நாளைக்கு அப்புறம் நம்ம கண்ணாடி போட்டு நீங்கள் படிக்கிறப்ப செய்கிறப்ப மட்டும் கண்ணாடி போட்டுக்கிட்டு மற்ற நேரம் நீங்கள் கலட்டி வச்சுக்கலாம். ஸோ தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி. ஸோ மல்டிஃபோக்கல் லென்ஸ் செஞ்சுக்கிட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, தூர பார்வைக்கும் கிட்ட பார்வைக்கும் கண்ணாடி தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, மல்டிஃபோக்கல் லென்ஸ் வச்சவங்களுக்கு தூர பார்வையில் ஒரு கிளார் அடிக்கும். நீங்கள் வண்டி ஓட்டுறீங்கன்னா ஒரு கிளார் அடிக்கும், ஒரு ஹேலோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு இந்த ஒளி வந்து கதிர்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறப்போ உங்களுக்கு அவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இல்லைங்கிறனால நான் யாருக்குமே மல்டிஃபோக்கல் லென்ஸ் வந்து அவ்வளோவா அட்வைஸ் பண்ணுறதில்ல. வலுக்கட்டாயமாக எனக்கு வச்சு கொடுங்க சார் அப்படின்னு யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோமே தவிர மற்றபடி யாருக்கும் மல்டிஃபோக்கல் லென்ஸ் அவசியமும் இல்லை. வயசானவங்க இருப்பாங்க, 75 வயசு தாத்தா இருப்பாங்க, 65 வயசு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டிமா வந்து தாத்தாவுக்கு அவங்க தான் சமையல் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டால் அடுத்த நாள் சமையல் செய்யலாமா? அவங்களுக்கு யாரும் பெரியவங்க, அவங்க குழந்தைங்கள்லாம் வெளியூரில் இருப்பாங்க, அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. சார் அடுத்த நாள் தாத்தாவுக்கு ஹோட்டலில் வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. அது வந்து அப்போ தான் நான் நினச்சி பார்ப்பேன், என்ன பண்ண முடியும்?
ஸோ அவங்க தான் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறப்போ சமையலை தாராளமாக நீங்கள் அந்த அன்னையிலேருந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த அன்னையிலேருந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் சமைக்கலாம், செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கடுகு கிடுகு தாளிக்கிறப்போ அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் கண்ணாடி போட்டுக்கிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள். ஸோ வீட்டுக்குள்ளே நீங்கள் எந்த வேலையானாலும் செய்யலாம். வீட்டுக்கு வெளியில் போய் இந்த தூசியோ இல்லை இந்த தண்ணியோ படுற மாதிரி வேலைகளை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டு போட்டிங்கன்னா பரவாயில்ல. அப்புறம் புகை பிடிக்கலாமா? அடுத்த கேள்வி. இந்த கேள்வி கேட்கலாமா? அப்புறம் சார் தண்ணி அடிக்கலாமா? நான் என்ன பண்ணுறேன்? புகை பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறதுங்கிறது இயற்கையாகவே நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது. இதை வந்து பிடிக்கலாமா செய்யலாமா டாக்டர்கிட்ட கேட்டால் டாக்டர் என்ன சொல்லுவாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து அது வேண்டாம். அப்படி பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு தயவுசெய்து வேண்டாம். அப்படி தான் ஒருத்தர் நல்லா அடுத்த நாளே நல்லா சிகரெட் பிடிச்சிட்டு வந்துட்டார், கண்ணுங்க நல்லா வீங்கி போச்சு. அப்புறம் அவரை காப்பாற்றுறதுக்கு கூட நமக்கு போதும் வீங்கி போச்சு. அதனால் தயவுசெய்து சிகரெட் பிடிக்கிறது இந்த தண்ணி அடிக்கிறது வேண்டாம். பொம்பளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வெத்தலை பாக்கு போடுறது, அப்புறம் அந்த மூக்குப்பொடி போடுறது அதுவும் வேண்டாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக வேண்டாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா பக்தி பரவசமாகி அந்த பட்டை அந்த இதெல்லாம் குங்குமம்லாம் கண்ணில் போட்டுக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த குங்குமமும் பட்டையும் கண்ணுக்குள்ளே போச்சுன்னு வைங்க, அது நமக்கு கெடுதலை உண்டாக்குறதுக்கு உண்டான ஒரு வழி இருக்குது. அதனால் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் பக்தி இதெல்லாம் மனசோடு வச்சுக்கிட்டு இந்த பட்டைக்கிட்டலாம் அடிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ். ஆல்ரெடி யூஸ் பண்ண கண்ணாடி யூஸ் பண்ணலாமா? இது ஒரு நல்ல கேள்வி. அந்த சமயம் கண் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி என்ன பவர் இருக்குதோ அதற்கு உண்டான கண் பவரை வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். இப்போ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த கண்ணாடி யூஸ்வலாக 99% சூட் ஆகாது. அன்லெஸ் அது பிளானோ பவர் பிளெயின் பவராக இருந்தால் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். சப்போஸ் அது வேறு பவராக போட்டிருந்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற பவரும் ஆப்ரேஷனுக்கு பின்னாடி இருக்கிற பவரும் கண்டிப்பாக சூட் ஆகும். ஸோ அதனால தான் அந்த 15 நாள் கழித்து கண்ணாடி வந்து நம்ம பவர் பார்த்துட்டு ஸ்டெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தைலம் யூஸ் பண்ணலாமா? ரைட். தைலம் வந்து நெத்தியில் தடவினாலும் கண்டிப்பாக அது ஒரு சில சின்ன கெமிக்கல் வந்து கண்ணில் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்ணில் பட்டுச்சுன்னா கண் எரியும் செய்யும், ஒன்றும் ஆகாது. பட் ஒரு சொட்டு டக்குன்னு பட்டுருச்சுன்னு வைங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனை எதுக்கு இந்த பிரச்சனை. ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் தைலம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படியே யூஸ் பண்ணால் தான் சார் எனக்கு தூக்கம் வரும்னு ஒரு சில கோஷ்டி இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா லைட்டாக தடவிக்கிங்க, கண்ணில் வந்து படாத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நீங்கள் மனசார நீங்கள் சொல்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம். உங்கள் பிரார்த்தனைகள் ரொம்ப சந்தோஷம். அதாவது சார் இப்போ சொல்கிறப்ப எனக்கே வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். இல்லை சார், என்னென்னா எங்கள் அப்பா 1984 செஞ்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. இதை அவர் அளவுக்கு செய்ய முடியுமா அப்படின்னு நான் நினச்சேன். ரைட்டா? ஸோ கடவுள் மேலே பாரத்தை போட்டு எல்லா டெக்னாலஜியும் போட்டு இவ்வளோ ஒரு பெரிய ஆஸ்பத்திரி மத்தியில் நம்ம இவ்வளோ தூரம் செய்வோம் நம்ம நினைக்கல. பட் எங்கள் குருவாக தான் சொல்லி கொடுத்தாங்க, நீ செய்கிறத ஒழுங்காக செய்ய, உனக்கு எல்லாமே வரும்னாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு மனசார ஆத்மார்த்தமாக உங்களுக்கு வந்து ஒரு பணம் ஒரு ஓரியன்டாக நாங்கள் செய்கிறதே கிடையாது சார். இது நல்லா பண்ணி கொடுக்கணும். இப்போ சார் உங்களுக்கு இந்த லென்ஸ் வச்சு தான் பார்வை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? எந்த லென்ஸ் வேணாலும் வச்சுக்கங்க, இது பெட்டராக இருக்கும், நீங்கள் பார்த்துங்க. உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் அந்தந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சிலரால் காஸ்ட்லியாக பண்ணிக்க முடியும், ஒரு சிலருக்காக சுமார் அம்மா இந்த லென்ஸ் வச்சா தான் பார்வை வரும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது இல்லை. கிருஷ்ணகிரியில் இருக்கிறவங்க கிருஷ்ணகிரியில் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சின்ன சின்ன விஷன் சென்டர்ஸ்லாம் நிறையா வருது. பெண்ணாட்டில் இருக்கிறவங்க பெண்ணாட்டில் பார்த்துக்கலாம். அடுத்து பொம்மடியில் வருது. அடுத்து நம்ம டெங்கினிக்கோட்டையில் வச்சுருக்கோம். ஸோ அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க அங்கங்கே பக்கமே நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த இது என்னென்னா, நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து அனுப்பிச்சு இங்கேருந்தே நீங்கள் வராத மாதிரியே பண்ணுறதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஹோம் ஐ டெஸ்டிங், வீட்டிலேயே போய் கண் பரிசோதனை செய்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த அம்மாவால் வர முடியல, செய்ய முடியல, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணால் போதும், எல்லா மிஷின் எல்லாம் வீட்டுக்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ எனக்கு ஒரே ஒரு அதிருப்தி என்னென்னா, சின்ன இடம், காரில் வந்திருப்பீங்க, திருப்ப முடியல, செய்ய முடியல, லிஃப்ட் இல்லை, பாத்ரூம் சரியில்லை, ரூம் சரியில்லை. இதுதான் என்னுடைய குறைகளாக நான் நினைக்கிறேன். அந்த குறைகளும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தான் நம்ம குண்டலப்பட்டி இதில் நம்ம கிருஷ்ணகிரி மெயின் ரோட்டில் ஒரு ஏக்கரால் நல்ல ஒரு பெருசாக ஒரு ஆஸ்பத்திரியில் கட்டி நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு ஏதோ பண்ணோன்ற அந்த ஒரு முழுமையான இது கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஒரு ஆசை. ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு பக்கம் ஆப்ரேஷன் பண்ண பக்கம் நீங்கள் தூங்கலாமா அப்படின்னு, வலது பக்கம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் வலது பக்கம் படுத்து தூங்கலாமா? தாராளமாக தூங்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. கண்ணை வந்து அமுக்கக்கூடாது. அமுக்காமல் வந்து நீங்கள் வந்து தூங்குனா
சந்தோஷம். ஏன்னா ஒரு சிலர் 20-25 வருஷமாக வலது பக்கம் திரும்பி தான் படுத்தா தான் நமக்கு தூக்கம் வரும். நம்ம பாட்டுக்கு இடது பக்கம் திரும்பி படுங்க, இல்லை மல்லாக்க படுக்காதீங்கன்னா தூக்கம் வராது. ஸோ அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் பொசிஷனில் நீங்கள் தாராளமாக நீங்கள் தூங்கிக்கிடலாம். ஆனால் கண்ணை வந்து அமுங்கிராமல் நீங்கள் பார்த்துக்குங்க. சார் இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் இருக்கேன்னு சொன்னால் அந்த அரவிந்த் கண் மருத்துவமனைக்கே சமர்ப்பணம் சார். உண்மையிலே சொல்கிறேன், அங்கெல்லாம் நான் படிக்கலை செய்யலைன்னா இந்த அளவுக்குலாம் வந்து நம்மளால் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வந்து நான் ரொம்ப பெருமையாக ஒரு உணர்ச்சி பூர்வமாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அங்கே இருக்கிற அந்த ட்ரைனிங் நாச்சியார் அம்மாவும் நம்பெருமாள் சாமி தான், அவங்க தான் மெயின். அவங்கக்கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்ட இதைத்தான் இன்றைக்கி நான் இந்த ஊரில் இவ்வளோ நம்ம மக்கள் எல்லாம் பயனடைகிற மாதிரி எங்களால் செய்ய முடியுது. ஸோ எங்கள் குருக்களுக்கு அது உண்மையிலே ஒரு பெரிய சமர்ப்பணம்.